நிறுவனத்தால் இந்த சேனல் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் அனைத்தையும் பொழுதுபோக்கு மட்டுமே, இது முழுக்க கணிப்பு மட்டுமே. சரி வாங்க டியர் 1 மணிக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். ஓரளா பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் கடைசியாக ஒரு 133 633 சாரி 133 சொல்லல 633 ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். 633 655 ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அந்த நம்பர் வந்தே ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் 733 நம்பர் அடிச்சிருக்கான்னு சொல்லியிருந்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 4 நாளைக்கு 133 நம்பர் அடிச்சிருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்காண்டி ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் அது. பார்த்தீங்கன்னா 034 032 கேப்பில் ஒரு 033 நம்பர் குறையுது. கரெக்டாக 033 நம்பர் அடித்தான். அதுக்கு ரீசன் சொல்லியிருந்தேன் நான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு மேலே ஒரு 635, அதுக்கு கீழே ஒரு 651. அப்போ 3க்கும் 1க்கும் கேப்பில் ஒரு 2 வரணும். 65 ஏசி ஏபி, அப்போ பிசியில் 65 வரணும். 2 65 வந்து அந்த நம்பர் வரணும். கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். வாட்ஸ்அப் குரூப்பில் அது கரெக்டாக 2 65 நம்பர் வைக்கும்போது கரெக்டாக அந்த நம்பர் 033 நம்பர் அடிச்சிட்டாங்க. நம்ம இதுக்காண்டி ஒரு கெஸ்ஸிங் பார்க்கறதுக்காண்டி சொல்ல வரேன். நான் போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அடிச்சிருந்தேன் 064, ஒரு 063 062 சாரி 061. இந்த 2 நம்பரும் அடிச்சுட்டாங்க. கேப்பில் ஒரே நம்பர் தான் குறையுது. 062 ஒரு நம்பர் குறையுது. இதுக்காண்டி பேட்டர்ன் தான் சொல்ல வந்தேன் நான். பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 11, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு 44, அப்போ பிசியில் 33 வரும்னு சொல்லியிருந்தேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஏபி 11, அதுக்கு பவர் பண்ணிங்கன்னா 66, ஏசி 44, அதுக்கு பவர் பண்ணிங்கன்னா ஏசியில் 99, அப்போ பிசியில் 33 இல்லைன்னா 88 வரணும். அப்படி ஏதாவது கோளாறு பண்ணோன்னா 55 சொல்லியிருந்தேன். கரெக்டாக பிசி 33 வச்சு அடித்து வச்சுட்ருக்கான். அதனால் இந்த மாதம் கண்டிப்பாக இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக ஒரு 062 கண்டிப்பாக வரும். 062 கண்டிப்பாக வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஃபாலோ நம்பர் தான். அது கண்டிப்பாக வரும். ஆனால் எப்போ வரும் சொல்ல டேட் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. என்னைக்காவது மிஷின் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 0 6 2 வந்து உள் நம்பராக வச்சுருந்தானா அன்றைக்கி இந்த நம்பர் வச்சு நான் ப்ளே பண்ணலாம். 062 நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபாலோ நம்பரு. 133 நம்பர் அடித்தனால சொல்கிறேன் நான். 133 அடித்தனால தான் அந்த நம்பர் சொல்கிறேன் நான். ஆல்ரெடி 733 அடிச்சிருந்தான். நான் சொல்லியிருந்தேன் 33 கண்டிப்பாக வரும். ஆனால் 133 வராமல் நான் எதிர்பார்க்கல. 633 தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப எதிர்பார்த்தேன் 633ங்கிறது. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் போவோம். நம்ம ஃபாலோ நம்பரில் 062 ஒரு நம்பர் இருக்குது. நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடந்த ஒரு 2 நாளாக. நேற்று கூட சீபோர்டு 2 அடித்தான். அதுக்கு ஒரு 50 ரூபா வாங்கிட்டேன். இருந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க, பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம என்னக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். அடித்த நம்பர் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 366க்கு ஒரு 906 அடித்த மாதிரி, ஏபி 90க்கு 90 அடித்த மாதிரி. இந்த இடத்துல ஒரு 366க்கு கரெக்டாக 906 அடிச்சிருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நாள், இதுக்கு 1 2 3 4வது நாள் அடிச்சிருக்கான். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 867 கரெக்டாக கேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 90 அடிச்சிருப்பான். சாரி பிசி 90 அடிச்சிருப்பான். 890 கரெக்டாக கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது நாள் அடிச்சிருக்கான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மறுபடியும் ஒரு 867 அடித்தான். இங்கே எப்படி ஒரு நாள் விட்டு அடித்தான், இங்கே வந்து 3 நாள் விட்டு அடித்தான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது நாள் அடித்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9வது நாள் இந்த இடத்துல 890 நம்பர் அடிக்கணும். 890 நம்பர் அடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் சொல்ல வரேன். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 பெண்டிங்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பி போர்டு 8 பெண்டிங்கு. பி போர்டு மட்டும் இந்த மாதத்தில் 8 பெண்டிங்கில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் தான் அடிக்கலை. ஆனால் இந்த கிராஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் இந்த 5 8 வச்சுருக்கான் பாருங்கள். 5 8 இந்த இதில் ஒரு ப்ளஸ் பேட்டர்ன். அது எப்படி சொல்கிறீங்கன்னா ப்ளஸ் மாதிரி பேட்டர்னில் முடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு 8 வச்சு தான் கேம் முடிக்கணவன். 8 வச்சு தான் கேமே முடிக்கணவன். என்னென்னு பார்ப்போம். நம்மளோட சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 890 ஒன்று வச்சு லாக் பண்ணுறேன். ஃபாலோவில் 062 ஒரு நம்பர் டியர் 1 மணிக்கு மட்டும் இந்த நம்பர் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? உங்கள் கெஸ்ஸில் வந்து நம்ம ட்ரை பண்ணுங்கள்.
நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 890. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து அமௌண்ட் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டான ரூட்டு. பி போர்டு 8 பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டு 8 பெண்டிங்கில் நிற்கிது. ஒவ்வொரு மாதமும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால் சொல்ல வரேன். பார்ப்போம். இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்து 890. இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.